திமுக கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனையின்படி திமுக கழக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் தொண்டங்குறிச்சி மாரியம்மன் திடலில் நடைபெற்றது. மங்களூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி தலைமையில் மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் KNT சுகுணாசங்கர் முன்னிலையில் தலைமை கழக பேச்சாளர் MG சேகர் சிறப்புரையாற்றினார். இதில் மங்களூர் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளரும் தொழிலாளர் உடல் உழைப்பு சமூக பாதுகாப்பு நல வாரிய உறுப்பினர் KNT சங்கர், மாவட்ட பிரதிநிதி ராமதாஸ், மாங்குளம் வெங்கடேசன், ஒன்றிய பொருளாளர் பழனிவேல், பாண்டுரங்கன், கிளை செயலாளர் கருணாநிதி, ஜெயராமன், நீலகண்டன், நல்லஜோதி, ராமலிங்கம், சிவலிங்கம் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், திரளான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திரும்பவும் வருவதற்கான ஏற்பாடை ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது தலைமை கழக பேச்சாளர் MG சேகர் அண்ணன் அவர்களுக்கும், மேலும் நமது மங்களூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி அவர்களுக்கும் திருச்சி சேகர் அண்ணன் அவர்கள் விளக்க உரையாற்றுவார். எத்தனை நட்சத்திரங்கள் புதிதாக முளைத்தாலும் சூரியனைத்தான் சுற்ற வேண்டும் என்பது அறிவியல் விதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அரசியல் விதியும் அதுதான். அப்படி முளைக்கின்ற நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் சூரியனை அழிக்க வேண்டும் என்று பகல் கனவு கண்டு தன்னைத்தானே அழித்து கொண்டதுதான் தமிழகத்தின் கடந்த கால அரசியல் வரலாறு. நான் யார சொல்றேன்னு கேட்டீங்கன்னா விஜய சொல்றேன். நட்சத்திரம்னா விஜய். மாலை மயங்கும் மகிழ்ச்சி தரும் வேளையில் தொண்டன்குறிச்சி மாரியம்மன் கோவில் திடலில் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குவு பக்கன ஆசை பற்றி அறையலுற்றேன் என்ற கம்பரின் வரிகளுக்கிணங்க இந்த திருமுனை பிரச்சார கூட்டத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு. தாழ்ந்த தமிழினத்தை தட்டி எழுப்பிய தந்தை பெரியார் அவர்களால் சுயமரியாதை சுடரிலாக வளர்க்கப்பட்டு உலக மொழிகளின் அணிவகுப்பில் அன்னை தமிழை முன்னிறுத்திய அறிவுலக மாமேதை அண்ணா அவர்களால் ஆளாக்கப்பட்டு முளைவிடும் போதே களமலம் கண்டும் முனை முறியாத அஸ்திரமாய் முத்தமிழ் தூரிகை கொண்டு வரைந்த முத்துவேலரின் சித்திரமாய் எளியோர்க்கென்றே இதய கதவை திறந்து வைத்த சத்திரமாய் எந்தமிழ் மக்களுக்கு பெரியார் அண்ணா எழுதி கொடுத்த பத்திரமாய் கொஞ்சம் தமிழ் எடுத்து கோலையம் முழுதளந்த அஞ்சுகத்தாய்க்கு மூன்றாவதாக பிறந்த அருந்தவ புதல்வர் ஐந்தமிழ் காவலர் முத்தமிழ் அறிஞர் கொள்கை குன்றாம் மரவர் கோபாலபுரத்து கோமா டாக்டர் கலைஞர் அவர்களின் நீங்கா நினைவுகளுடன் கறந்த பால் போல் முகம் கொண்ட கள்ளமில்லா உள்ளம் கொண்ட வரும்பகை முடித்திடும் வரிப்புலி வீரம் படைத்த வாலிப பட்டாளங்களை வளர்த்தெடுத்த வசீகர தலைவன், ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த தற்குறிகளை தவிடுபடியாக்கி தரணையில் தனக்கு நிகரற்ற மக்கள் பணி செய்து இந்திய முதலமைச்சர் வரிசையில் நம்பர் 1 இடத்தை இட்டு நிரப்பி இந்தியா டுடே பத்திரிகையில் பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கும் தளபதியாரின் ஆணைப்படி தெருவை கூட்டும் தாய்மார்கள் முதல் கருவில் இருக்கும் குழந்தை வரை கருணை காட்டும் கருணை கடல், மேற்கு மலை தொடரில் மேகம் தவழ்வது போல் நாற்காலிகளில் நகர்ந்த 4ஆம் தமிழான தலைவர் கலைஞரின் பேரன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்கால தலைவன், இன்றைய தமிழகத்தின் நிகழ்கால துணை முதல்வன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா. இந்த மகத்தான கூட்டத்திற்கு வரவேற்பை நிகழ்த்தியிருக்கும் கிளைக்கழக செயலாளர் பார்வதி சிவலிங்கம் அவர்களே, கழகத்தின் மூத்த முன்னோடி, நீண்ட நாள் மங்களூர் ஒன்றிய செயலாளர், அமைச்சர் இட்ட வேலையை தட்டாமல் செய்து முடிக்கும் மரியாதைக்குரிய ஐயா வடக்கு ஒன்றிய செயலாளர் அடரி ஐயா சின்னசாமி அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய எல்லா இடத்திலும் பெண்களுக்கு இடம்
உங்க ஒன்றியத்தில் பெருந்தலைவரே பெண்ணாக இருக்கிறார் என்றால் இந்த ஆட்சி எப்படி செயல்படும் என்றளுக்கு மரியாதைக்குரிய தோழி சுகுணா சங்கர் அவர்களே, அண்ணன் உதயநிதி தொட வேண்டியது திருச்சி சேகரின் கடமை. எந்த கூட்டம் பேசினாலும் மொழியை பற்றி பேசிவிடுங்கள் என்பது தலைமையின் கட்டளை. மொழி உணர்ச்சி என்பது அழிக்க முடியாத ஒரு மான சின்னம். உலகத்தில் ஒரு மொழிக்காக ஒரு போர் நடைபெற்றதென்றால், மொழிக்காக ஒரு போராட்டம் நடைபெற்றதென்றால் அது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மண்ணில் மட்டும்தான். உலக வரலாற்றை புரட்டி பார்த்தால் அமெரிக்காவின் விடுதலைக்காக ஜார்ஜ் வாஷிங்டன் போராடினார். சீனத்து விடுதலைக்காக, இது அங்கே உள்ளவங்களுக்கு புரியாதுன்னு, ஆனால் நம்ம கட்சிக்காரங்களுக்கு புரியும். சீனத்து விடுதலைக்காக மாசேத்தின் போராடினார். சோவியத் ரஷ்யாவில் 20 கோடி மக்களை ஒன்று திரட்டி ஹிட்லர் படையை விரட்டி அடித்தார் ஜோசப் ஸ்டாலின். தென்னாப்பிரிக்காவில் இன வெறிக்காக 27 ஆண்டு காலம் போராடி காராகிரத்துக்கு கழித்தனால் நெல்சன் மண்டேலா. ஏன் இந்த பறந்து விரிந்த பாரத தேசத்தை பங்கு போட்டு பாகிஸ்தான் ஆக்கினார் முகமது அலி ஜின்னா. இப்படி உலக வரலாற்றை பார்த்தோம்னா இனத்துக்காக போராடுறாங்க, நிறைவேறிக்காக போராடி இருக்கிறார்கள், நாடு வேணும் என்பதற்காக போராடி இருக்கிறார்கள், தேசியம் வேண்டும் என்பதற்காக போராடி இருக்கிறார்கள், தெலுங்கானா மாநிலம் வேணும் என்பதற்காக போராடி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மொழிக்காக போராடி உயிர் நீத்த ஒரே மண் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மண்ணு மட்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மண்ணை காப்பாற்றுவதற்கும், நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கும் தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கும் கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் தொடர்ந்து போராடும் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். என் அன்புக்குரிய கட்சி தொண்டர்கள், ஒரு நாடு சீர்பெற்று விளங்கணும்னு வச்சுக்கோமா, அந்த நாட்டில் உள்ள மக்கள் மனவளம் படைத்தவராக இருக்க வேண்டும். அந்த நாட்டில் உள்ள மக்கள் மனவளம் படைத்தவராக இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டில் கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் சிறந்து விளங்க வேண்டும். அந்த நாட்டோட பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் சிறந்து விளங்கணும்னா அந்த நாட்டோட மொழி சிறந்து விளங்கணும். உலகத்தில் இவை அனைத்தும் கொண்ட ஒரே மொழி நாம் சுவாசிக்கக்கூடிய தாய்மொழியான தமிழ் மொழி மட்டும்தான். வடக்கில் இருந்து வரும் இந்தி என்னும் வாடை காற்று எப்படியாவது தமிழ் மொழியை உறிஞ்சி குடித்து விழாவும் என்று கனவு காண்கிறது. உறிஞ்சி குடிப்பதற்கு தமிழ் ஒன்றும் ஒரு சொட்டு பனித்துளி அல்ல. தமிழ் திமிரி அடிக்கிற திராவிட கிடங்கின் ஊற்று. தமிழ் எதிர்த்து அடிக்கிற எரிமலையின் சீற்றம். தமிழ் காலங்காலமாக இந்தியை எதிர்த்து களமாடுகிற காற்றாற்று வெள்ளம். தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்று முரண்டு பிடித்து முட்டாள்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கும் மோடி மஸ்தானுக்கு சொல்கிறேன், இது ஒன்றும் சாதாரண மட்டும் இல்லை. பெண்கள் இருக்கிறார்கள், நான் கொச்சைப்படுத்தி பேச மாட்டேன். இது நீங்க மோடி இங்கே இந்தியை திணிக்கிற மோடி என்ன நினைக்கிறாருன்னா, இவங்களுக்கு தெரியும், சுமித் இராணி கன்னத்துல முத்தம் கொடுக்கிற மாதிரி நினைக்கிறார். இது சாதாரண மண் இல்லை. ஆண்டாண்டு காலமாக அடக்கப்பட்டு, அழுத்தப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, முடக்கப்பட்டு, மூடப்பட்டு, பொட்டு பூச்சியாய் புண்மை தேரையாய் வாழ்ந்து கொண்டிருந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த நடராஜனை 1939 ஜனவரி 15 தாளமுத்துவை மார்ச் 12 சிறை கூட்டத்தில் பிணமாக்கிய இந்தியை மீண்டும் தமிழ்நாட்டில் திணிக்க முடியுமா? நாடெல்லாம் நாளெல்லாம் இந்தியை எதிர்த்து கத்தி கத்தி தன் தொண்டையில் வந்த செங்குருதியால் தனது சிவப்பு வெள்ளை நிற கைக்குட்டியை சிவப்பு நிறமாக்கி செத்து போனானே அஞ்சா நெஞ்சன் அழகிரி. இப்போ தலைவர் கலைஞரோட பிள்ளையை அஞ்சா நெஞ்சன் சொல்லுவாங்க. அதற்கு காரணமே 1948 மார்ச் 28 செத்து போன பட்டுக்கோட்டை அஞ்சா நெஞ்சன் அழகிரி தான் காரணம். அவர் பிறந்த மண்ணில் உங்களால் இந்தியை திணிக்க முடியுமா? உயிரற்ற உடலோடு உயிருள்ள மரக்கிளையில் உறைந்து போன உடையார்பாளையம் வேலாயுதம் வாழ்ந்த மண்ணில் உங்களால் இந்தியை திணிக்க முடியுமா? சாகையிலே தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலுமே தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற வைர வரிகளை வரலாற்று சின்னமாக்கி அன்னை தமிழுக்காக தன்னை தணலில் இட்டு 1939 ஜனவரி 24 ஆவி துறந்த கீழப்புலூர் சிங்கத்தமிழன் சின்னசாமி வாழ்ந்த மண்ணில் உங்களால் இந்தியை திணிக்க முடியுமா? மண்டை உடைந்து மண்ணின் மீது சாயினும், குண்டு பாய்ந்து எலுப்பறித்து குருதியெல்லாம் போயினும், மண்டை உடைந்து மண்ணின் மீது சாயினும், பண்டை எங்கள் படையை காக்கும் பணியை விட்டு ஓடவா என்று 1939 ஜனவரி 27 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கி குண்டுக்கு மார்பு காட்டி மாண்டு போன மாணவன் சிவகங்கை ராஜேந்திரன் வாழ்ந்த மண்ணில் உங்களால் இந்தியை திணிக்க முடியுமா? ஐரோப்பிய மொழிகளுக்கு எப்படி லத்தீன் அடிப்படை மொழியோ அதுபோல இந்தியாவின்
அடிப்படை மொழி என்று மகாத்மா காந்தி சொன்னார். சொன்னது யார்? மகாத்மா காந்தி சொன்ன மண்ணில் உங்களால் இந்தியை திணிக்க முடியுமா? 2007 ஏப்ரல் 14 கிரேக்க நாடாளுமன்றத்தின் நடு சபையில் கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளீர, ஐ எம் எ வேர்ல்டு சிட்டிசன், எவர் சிட்டிசன் இஸ் மை கித் அண்ட் கின் என்று ஐயா அப்துல் கலாம் சொன்ன மண்ணில் உங்களால் இந்தியை திணிக்க முடியுமா? ஒருவேளை இந்திய எதிர்ப்பு போரில் எனக்கு மரணம் ஏற்பட்டு ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவன் அறிவழகு மாமேதை அண்ணாவின் ஒரு சொட்டு கண்ணீர் துளி என் மீது பட்டால் போதும் என்று சொன்ன என் தானை தலைவன், மொழியேற்றே இறைவன் வாய் மூடி கிடந்தாலும் வழிபாட்டு தமிழுக்கு வாசல் திறந்த தானை தலைவர் கலைஞர் வாழ்ந்த மண்ணில் உங்களால் இந்தியை திணிக்க முடியுமா? முப்படைகளின் தளபதி மோடி இந்திய IIT வந்த பொழுது தளபதியாரின் கருப்பு புலனி இயக்கத்திற்கு பயந்து மூத்தர சந்தில் ஓட வைத்து மோடியின் முகத்திரையை கிழித்தெறிந்த தளபதியாரின் நடனமாடும் மண்ணில் உங்களால் இந்தியை திணிக்க முடியுமா? இதுவரைக்கும் நேற்று வரைக்கும் கோ பேக் மோடி என்றும் இன்றையிலிருந்து கெட்டோட் மோடி என்று சூழலைத்த எங்கள் இளந்தலைவர் உதயானன் நடமாடும் மண்ணில் இந்தியை திணிக்க முடியாது. கடைசி தொண்டன் திமுக தொண்டன் இருக்க வரையும் திணிக்க முடியாது என்று இந்த மேடையில் நான் சூழலைக்கிறேன். அண்ணன் இளைஞரவர் உதயானன் அவர்களுக்கு ஏன் துணை முதலமைச்சர் கொடுத்தீர்கள் என்று சில தற்குறிகள் கேள்வி கேட்கிறார்கள். அந்த தற்குறிகளுக்கு இந்த கிராமத்தில் பதில் சொல்ல வேண்டியது திருச்சி சேகரின் கடமை. தளபதியார் ஸ்டாலின், நமக்கு நாமே நாயகன், ஊராட்சி சபையின் உரிமை குரல் என்பது போல இளம் சூரியன் என்னும் பட்டமும் இருந்தது. வார்த்தையை கவனிங்க, இளம் சூரியன் என்னும் பட்டமும் இருந்தது. எப்படி அவருக்கு கிடைச்சிச்சுன்னா, ஒரே ரத்தம் என்னும் படத்தில் நடிச்சு, ஒரே படத்துல நடிச்சு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாரியப்பனின் மகனாக நடிச்சு வர்ணாசிரம தர்மத்தை தவிடுபடியாக்கி தனக்கு ஆக்கி கொண்ட பட்டம் தான் இளம் சூரியன் என்னும் பட்டம். ஆனால் உதயானன் அவர்கள் 10க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்த பிறகும் இளம் சூரியன் என்னும் பட்டத்தை எட்டி பிடிக்க முடியவில்லை. ஆனால் நடந்து முடிந்த 21ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மோடியால் கட்டப்பட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை ஒற்றை கையில் சுமந்து தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 25 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை தனி மெஜாரிட்டியாக ஜெயிக்க வச்சு, தனி மெஜாரிட்டியாக அதாவது 132 இடங்களில் வெற்றி பெற வைத்து, தளபதியாரை முதலமைச்சர் ஆசனத்தில் உட்கார வைத்து, தளபதியாருக்கு முதலமைச்சர் என்னும் மகுடம் சூட்டி தளபதியாராக இருந்த இளம் சூரியன் என்னும் பட்டத்தை அண்ணன் உதயானன் அவர்கள் தட்டி சென்றார் என்றால் அது மிகையாக எல்லாம் கேட்கிறாங்க. ஏன் அமைச்சராக்குங்க? தலைவர் தளபதி நினைத்திருந்தால் அவர் முதலமைச்சரான அடுத்த கணமே உதயானன் அவர்களுக்கு அமைச்சராகி அழகு பார்த்திருக்கலாம். யாரும் தடுக்க போவதில்லை, யாரும் தடுத்திருக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. நான் ஆட்சி பொறுப்பை பார்த்துக் கொள்கிறேன், நீ கட்சியை புறப்படுத்த என்று கட்டளையிட்டார். தான் 18 மாத காலம் எம்எல்ஏ இருந்த பொழுது அவர் தொகுதி மட்டுமல்லாது பட்டி தொட்டி எங்கும் சென்று கிட்டத்தட்ட 75 லட்சம் உறுப்பினர்களை இளைஞரணியில் சேர்த்து பிறகு 75 லட்சம் உறுப்பினர்களை கட்சியில் சேர்த்ததுக்கு பிறகு 2022 டிசம்பர் 14 தான் அமைச்சராக முடிசூட்டப்பட்டார். அமைச்சராக முடிசூட்டதுக்கு பிறகு சும்மா இல்ல, அண்டி பிழைக்கு வந்த ஆரிய பரதேசிகளின் நீட் என்னும் சூழ்ச்சியை எதிர்த்து கையெழுத்து இயக்கம் துவங்கினார். அந்த கையெழுத்து இயக்கத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர்களிடம் கையெழுத்து வாங்கி அதை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்து மத்திய அரசின் கன்னத்தில் அறைந்தார். கட்சியை பொறுத்த மட்டில் தமிழ்நாட்டை 8 மண்டலமாக பிரித்து 8 திசையில் இருந்து வந்த கிட்டத்தட்ட 17,000 பேரில் 1000 பேரை செலக்ட் செய்து என் உயிரில் மேலான என்னும் பேச்சு போட்டு நடத்தி அதிலிருந்து 182 பேர்த்தை உலக வரலாற்றில் 182 பேர்த்தை ஒரே நாளில் பேச்சாளராக அறிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த தலைமுறைக்கு மடமாற்றம் செய்த என் தானை தலைவர் உதயானன் அவர்கள். வரும்போது சொல்லிட்டு வந்தாங்க, இன்னைக்கு உதயானன் வராவிட்டால் முல்லைவேந்தன் இவ்வளவு சீக்கிரம் பேச்சாளராக ஆக முடியாது.
அந்த காலத்தில் பேச்சாளர் ஆகணும் என்றால் ஐயா அலைவுடல் வெற்றிகண்டனுக்கு 5 வருஷம் பெட்டி தூக்கணும். அதுக்கப்புறம் மாவட்ட செயலர் ரெகனைஸ் கொடுப்பாங்க. பட் டைரக்டா ஐஏஎஸ் போஸ்டிங் உங்க பையனுக்கு டைரக்டா கிடைச்சது மாதிரி. மோடிக்கு முடி வெட்டுவேன் கேட்டிருக்காங்க கத்திரிக்கோள்கிட்ட. இது ரொம்ப கொச்சையெல்லாம் இருக்காது, நார்மலா தான் இருக்கும். எனக்கு 6 அறிவு இருக்கு. மோடிக்கு முடி வெட்டும் போது எனக்கே பயமா இருக்கு. அறிவே இல்லாத கத்திரிக்கோளுக்கு உனக்கு பயம் இல்லையான்னு. அதுக்கு அந்த கத்திரிக்கோள் பதில் சொன்னிச்சான், எனக்கு எல்லா மயிரும் ஒண்ணுதானே. நான் சொல்றது முடி வெட்டுறதை சொல்றேன், நீங்க தவறா நினைச்சிடாதீங்க. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், எங்கள் அண்ணன் உதயண்ணன் சொன்னார், திராவிட இயக்க கொள்கைகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தால் அது டெல்லி நடிகராக இருந்தாலும் சரி, இந்த கில்லி நடிகராக இருந்தாலும் சரி, எனக்கு எல்லா டேஸும் ஒண்ணுதான் சொன்னார். ராஜன் செல்லப்பான்னு ஒரு எம்எல்ஏ, நீங்க எல்லாம் திருப்பரங்குன்றத்தில் இருக்காரு. அவர் இப்ப மலையை தூக்கணும்னு போயிட்டு இருக்காரு. அவர் இது ஃபேஸ்புக்ல வந்ததுதான். ஃபேஸ்புக்ல வரும்போது என்ன சொல்றாருன்னா, யாரு எடப்பாடி பொதுச்செயலாளர் ஓபிஎஸ் பொதுச்செயலாளர் வாதம் நடக்குது ஃபேஸ்புக்ல. அவர் சொல்றாரு, 2 ஏழுக்கும் எம்ஜிஆர் தொப்பியை வாங்கி போடுங்க, யாரு எம்ஜிஆர் மாதிரி இருக்காங்களோ அவங்க தான் பொதுச் செயலாளர். அதிமுகவோட உண்மையான தொண்டன் கீழே ஒருத்தன் சொல்றான் பதில், தொப்பி மட்டும் போறாங்க, தொப்பியை நிக்க வச்சு ஒரு மிலிட்டரிக்காரனை கூப்பிட்டு தொண்டையில சுடுங்க, சுட்டு ஆபரேஷன் பண்ணதுக்கு பிறகு யாரு எம்ஜிஆர் மாதிரி பேசுறாங்களோ அவன் தான் உண்மையான தொண்டன். இது அவங்க கட்சி தலைவரை வாழ்த்துற வரலாறு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சீமான். அந்த சீமான் என்ன பண்ணுவார்னா, எனக்கு செத்து போனவங்களோட சிநேகிதம் இருக்கும் பாரு, ஆவியை கட்டி பிடிச்சு அன்பழுத முத்தம் கொடுத்தோம் பாரு. ஆனா உயிரோட இருக்க விஜயலட்சுமி மட்டும் தெரியாது பாரு. அடுத்து அமித்ஷாவுக்கு நேற்று ஒரு அம்மா கொண்டு போய், சும்மா இடையில இது ஒரு சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன், அமித்ஷாவுக்கு நேற்று ஒரு அம்மா கொண்டு போய், நீங்க கொடுக்கலாமா, கிளைகளுக்கு செயலாளர் கொடுக்கல, அந்த அம்மா சிரிக்கிறாங்க. அமித்ஷாவுக்கு ஒரு அம்மா கொண்டு போய் தாமரையை கொடுக்குது, பெருமைப்படுவார்ல. அந்த அம்மாவோட முகத்தை பார்த்து ரோஜா நல்லா இருக்குங்கிறாங்க. கொடுக்குற பூ தாமரை, கட்சியோட பூ. அவன் பூவே பார்க்காம அந்த அம்மா முகத்தை பார்த்துட்டு ரோஜா சூப்பரா இருக்குங்கிறான். எப்படி தாமரை தலைக்கும் தமிழ்நாட்டில்? அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் 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 பேரே சொல்றீங்க, அதுக்கு பதில் சொல்லாதீங்க. நான் சொல்கிறேன், தம்பி கொஞ்சம் சத்தம் போடக்கூடாது. அம்பேத்கர் பேரை உச்சரிக்கீங்க. டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் ஆதி திராவிட இனத்தைச் சேர்ந்த ஒருவன் ஆங்கில பள்ளியில் வெற்றி பெற முடியாது என்ற ஐதீகத்தை அடித்து நொறுக்கி அகில இந்தியாவில் வெற்றி பெற்ற முதல் மாணவன் டாக்டர் அம்பேத்கர். தாழ்த்தப்பட்ட மக்கள் பொதுக்குளத்தில் தண்ணீர் குடிக்கக்கூடாது என்ற தடையை தகர்த்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தண்ணீர் கொடுத்த தலகர்த்தா டாக்டர் அம்பேத்கர். எந்த இந்தியா தன்னை ஒடுக்கப்பட்டவன் என்று ஒதுக்கி வைத்தது அந்த இந்தியாவின் முதல் சட்டத்துறை அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர். தாழ்த்தப்பட்ட மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் விளிம்பு நில மக்களையும் பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டுக்கு கொண்டு வந்து சாதனை படைத்த ஜானகியன் டாக்டர் அம்பேத்கர். நாடாளுமன்றத்தின் நடு சபையில் தன் கருத்துக்கு மதிப்பு அளிக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக மத்திய அமைச்சர் பதவியை துச்சம் என தூக்கி இருந்த தூயவன் டாக்டர் அம்பேத்கர். 2 வருடம் 11 மாதம் 18 நாளில் இந்தியாவின் அரசியல் சாசன சட்டத்தை எழுதி முடித்து நாடாளுமன்றத்தின் நடு சபையில் சமர்ப்பணம் செய்தது 1949 நவம்பர் 26. இப்படிப்பட்ட மான உணர்ச்சி உள்ள பெரியார் பெயரையும் அம்பேத்கர் பெயரையும் நாடாளுமன்றத்தில் சொல்லாமல் அசிங்கப்பட்ட அமித்ஷா பேரை நாங்க சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன், உங்க பேரை சொல்ற அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க? குடிக்க வேண்டிய மாட்டுப்பாலை ஆத்துல ஊத்துறாங்க, ஆத்துல ஊத்த வேண்டிய மூத்திரத்தை குடிக்கிறாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டா கட்டி வச்சு அடிக்கிறாங்க. மாட்டு சாணிய சாப்பிட்டா மலர் மாலை சூட்டி வெடி வெடிக்கிறாங்க. இதுல தமிழிசைன்னு ஒரு அக்கா புதுசா கிளம்பியிருக்கு. நான் ரொம்ப கொச்சைப்படுத்தி பேச மாட்டோமா, ஆனா இப்படி இது பொதுக்கூட்டமா இருந்தா வேற மாதிரி பேசுவேன், பொதுக்கூட்டமா இருந்தா வேற வீச்சுல பேசுவேன். இங்க பொதுக்கூட்டம் மாதிரி பேச முடியாது, செய்தியா தான் சொல்ல முடியும். அந்த அக்கா வந்திருக்காங்க, தமிழிசை டாக்டர். அவங்களுக்காக தான், நாடார் சமுதாய மக்களுக்காக தான் வெள்ளைக்காரங்கள்
நாடார் சமுதாய மக்களின் மார்பலகை ரசிக்க வேண்டும் என்பதற்காக தோளுக்கு மேலே சேலை போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டத்தெல்லாம் உடைக்கிறதுக்கு பெரியார் போராடினாரு. அந்த அம்மா டாக்டர் ஆகி சொல்றாங்க, மாட்டு மூத்திரம் இருக்குல்ல அது அமிர்த நீர்னு சொல்றாங்க. மாட்டு மூத்திரத்தை என்னன்னு சொல்றாங்க? அமிர்த நீருங்கிறாங்க. நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், இப்ப சாணியை என்ன பஞ்சாமிரதம்னு சொல்லுவீங்களாங்க? மாட்டு மூத்திரம் அமிர்தம்னா சாணியை பஞ்சாமிரதமா? சாணி வர இடத்த என்ன கொஞ்ச நாள் போச்சுன்னு வச்சுக்கோங்க, மாட்டுக்கு பின்னாடி உள்ள இடத்த அச்சய பாத்திரம்னே அந்த அம்மா சொல்லுவாங்க. ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து ஆணவ சக்திகளின் அடிமையாகி மாட்டு மூத்திரத்தை அமிர்தன் சொல்ற அளவுக்கு தமிழ்நாடு பிஜேபியில் உள்ளவங்க இப்படி கீழ்மட்டத்துக்கு போவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 2006 to 2011 முடிச்சிட்டு போனேன். இதை மட்டும் சொல்லி முடிச்சேன். 2006 to 2011 அன்னை தமிழகத்தில் அகில இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொற்கால ஆட்சி. அதுல அண்ணன் இப்ப நகராட்சித்துறை அமைச்சராக இருக்க அண்ணன் கே நேரு வந்து போக்குவரத்துறை அமைச்சர். நம்ம திமுக ஆட்சியில ₹1 கூட பேருந்து கட்டணத்தை உயர்த்தல, இப்பவும் உயர்த்தல. தலைவர் கலைஞர் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவார். இதை சொல்லி முடிச்சிடறேன். தலைவர் கலைஞர் வந்து அவர் அண்ணன் தான் கூப்பிடுவார். அண்ணன், போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியல, வண்டிக்கு டீசல் போட முடியல, அதனால ஒரே ₹1 மட்டும் நான் பேருந்து கட்டணத்தை உயர்த்திக்கணும் போய் கெஞ்சினாரு கலைஞர்கிட்ட. அதுக்கு கலைஞர் கேட்டாரா, எங்கன்னு நானுமா பஸ்ஸில் போகிறேன், பஸ்ஸில் பயணம் செய்வோர் அன்றாட காட்சிகள், பஸ்ஸில் பயணம் செய்வோர் கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க, பஸ்ஸில் பயணம் தினக்கூலிகள், பஸ்ஸில் பயணம் செய்வோர் முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர், பஸ்ஸில் பயணம் செய்வோர் 60 வயதை கடந்த ஆதரவற்ற முதியோர். அதனால ₹1 இல்லை, ஒரு பைசா கூட உயர்த்தக்கூடாது. உனக்கு போக்குவரத்து துறையில் நஷ்டம் என்றால் முதலமைச்சரின் பொது நிதியிலிருந்து நிதி கொடுக்கிறேன் என்று அன்றைய மக்களை, தமிழக மக்களை காப்பாற்றியவர் என் தானே தலைவர். 2021 மே 7 அகிலமே தமிழ்நாட்டை உற்று நோக்கிச்சு. மோடி மட்டும் விதிவிலக்கல்ல. தமிழ் தெரிஞ்ச பிஏவை போட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு தலைவர் ஸ்டாலின் பதவி ஏற்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. முத்துவேல் கருணாநிதி எனும் ஸ்டாலின் எனும் நான். முத்துவேலுங்கிற பேரை கேட்டோன்னா மோடிக்கு இடுப்புக்கு கீழே ஈரமாயிடுச்சான். தமிழ் பிஏட்ட கேட்டிருக்காரு, என்னையா வேல் கீழ்ங்கிறாரு என்ன? அந்த பிஏ சொல்லியிருக்கான், இது அவங்க தாத்தா பேருனா. என் அன்புக்குரிய பெரியோர்களே, புரண்டு படுக்கும் இந்த புவிக்கோள வரலாற்றில் 2 நூற்றாண்டுகளும் ஏற்பெயர வாழ்ந்த தலைவர் கலைஞர் பெயரை கேட்கும் பொழுது அவருக்கு எங்கெல்லாம் ஈரமாயிருக்கும். பதவி ஏற்றுட்டு வெளியே வர்றார். ஃபர்ஸ்ட் அறிவு பெண்களுக்கு தான். பெண்கள் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலாம். பத்திரிகையாளர் முற்றுகையிட்டு கேட்கிறாங்க, 50 வருஷம் உங்களுக்கு அரசியல் இன்னைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, உங்க வாழ்நாளின் மகிழ்ச்சியான? அதுக்கு தலைவர் சொன்னார், நான் முதலமைச்சரான எனக்கு மகிழ்ச்சி இல்லை, 9 மாதம் ஏற்பாட்டை எழுதி 10வது மாதம் எங்கள் பூமியில் பரிந்தெடுத்த அன்பு தாய்மார்கள் இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்யும் போது அவங்க முகத்தில் ஏற்படுற மகிழ்ச்சி தான் என் வாழ்நாளில் மகிழ்ச்சி என்ற ஒரே தலைவன் என் தானே தலைவர் மட்டும்தான். வருகின்ற 26 200க்கு மேற்பட்ட தொகுதியில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.